நீ தெய்வத்தையே குருவாக ஏற்றுக்கொள், வேறு யாரையும் குருவா ஏற்றுக்கொள்ளாதே என்று போதித்து பத்மபாதரை ஆசீர்வாதமும் பண்ணாரு. இந்த நிகழ்ச்சி நடக்கறதுக்கு முன்னாடி மத்த 4 சீடர்களும் பத்மபாதரை கேலி செய்வாங்க, ஏளனமா பாப்பாங்க. ஏன்னா அவர் எப்பவுமே பாடம் படிக்க உட்காரவே மாட்டாரு. எப்பவும் குருவுக்கு வேலை செய்யணும் தான் ஆசைப்படுவாரு. அதனால அவருக்கு படிப்பே வராதுன்னு கிண்டலா நினைச்சாங்க. இப்படியே கொஞ்ச காலம் போச்சு. ஒரு நாள் சங்கரர் பத்மபாதர் கிட்ட, இதுவரைக்கும் நீ என்ன பாடம் கத்துக்கிட்டியோ அதெல்லாத்தையும் சொல்லு பாக்கலாம் அப்படின்னு கேட்டாரு. உடனே பத்மபாதர் பாடங்களை எல்லாம் கடகடன்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. ஆச்சரியம் என்னன்னா, மத்த சீடர்கள் எல்லாம் தினந்தோறும் உட்கார்ந்து கத்துக்கிட்ட பாடங்களை எல்லாம் உட்கார்ந்து படிக்காத பத்மபாதர் ரொம்ப சிறப்பா சொன்னாரு. அப்போ குரு சங்கரர் அவர்கிட்ட, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுது, எப்படி கத்துக்கிட்ட அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு பத்மபாதர், குருவே, எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களுக்கும் காரணமே நீங்கதான். உங்களோட அருளாலத்தான் நான் பாடங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். நான் உங்ககிட்ட கீழ்ப்படிந்து நீங்களே கதின்னு என்னையே உங்ககிட்ட கொடுத்துட்டேன். குருவே, உங்களுக்கு தெரியும், சங்கரருங்கிற நீங்க யாரு? சங் அப்படின்னா சந்தேகம்னு அர்த்தம், ஹரர்னா அழிப்பவர்னு அர்த்தம். சந்தேகங்களை எல்லாம் அழிப்பவர்தான் சங்கரர். அப்படிப்பட்ட உங்ககிட்ட சரணாகதியான என்னோட எல்லா சந்தேகத்தையும் நீங்க தீர்த்ததாலதான் எனக்கு அறிவு கிடைச்சது. உங்ககிட்ட முழுசா அடைக்கலமாகி சேவை செஞ்சதால என் மீது கருணை புரிஞ்சு எனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கீங்க அப்படின்னு பதில் சொல்லி குருவோட பாதத்துல விழுந்து வணங்கினாரு. குட்டீஸ், இந்த கதை மூலமா நம்ம சுவாமி என்ன சொல்றாருன்னா, நாம எல்லோரும் கடவுள் மீது எந்த சமயத்திலையும் எப்பவுமே சந்தேகம்லாம் படக்கூடாது. அப்படி சந்தேகம் வந்தா நம்மால எதையுமே சாதிக்க முடியாது. கடவுள் மேல முழு நம்பிக்கை, முழு அன்பு வச்சு எந்த பிரார்த்தனை செஞ்சாலும் அது கண்டிப்பா நிறைவேறும். நீங்க எல்லாத்துலயும் வெற்றியையும் பெறலாம்.